ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை சனி பிரதோஷத்தில் திடீர் திருப்பம் கிடைக்கும். இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. இது திருச்செந்தூர் முருகன் வாக்கு. என் செல்லமே, என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனி எல்லாமே ஆனந்தம்தான். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள். இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல். அப்படித்தானே என் செல்லமே? மனமும் கண்ணாடி போல்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. நற்குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே. தந்தை இல்லாத போதுதான் தெரியும், உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும், இல்லாவிட்டால் நடிக்கும் என்று. உனக்கு இப்போதுதான் புரிகின்றது. ஏனென்றால் வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்களை இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், கேட்டுக்கொள் என் செல்லமே. அந்த 6 விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதிகமான ஆசைகள், கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம், இவை அனைத்தும் உள்ளவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. மனிதர்களின் புத்தி 2 விஷயம் விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி விடுவார்கள். நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, அப்படித்தானே? வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. நான் சொல்வது உனக்கு புரிகிறது தானே? ஆகவே யாரிடமும் உன்னுடைய வலியையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளாதே. உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே. நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும், அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய். அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள். போல்தான் ஒருவர் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. அவர்கள் உன் கர்ம வினைகளை எல்லாம் போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கையின் பாடத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை மனதில் நினைவில் வைத்துக்கொள். ஆம் செல்லமே, உன்னை நான் நிம்மதியான சூழலில் வாழ வைக்கப் போகிறேன். உன்னை காப்பாற்ற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்ல பிள்ளையின் வாக்கு நிச்சயமாக நிறைவேறும். வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பு இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள். அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பு அளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்தில் அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ மெழுகுவர்த்தியாயிரு. ஆம் செல்லமே, அந்த நேரத்தில் தான் உன்னை யாரென்று இந்த முருகப்பெருமான் புரிய வைப்பேன். உன்னுடைய கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிந்து வரும். ஆம் செல்லமே, உனது வாழ்க்கை மங்களகரமாக அமையும். உனக்கு நல்லது மட்டும்தான் வந்து சேரும். அதேபோல்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொக்கிஷம்தான். எல்லாமே இருள் சூழ்கின்ற நேரமாக இருக்கிறது என்று கவலைப்படாதே. நீ உயர்ந்த நிலையை அடைவாய். நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய். அதற்கு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் முழு பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக நிற்பேன். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அறவே விட்டுவிடு. அவற்றின் நினைவுகளையே துடைத்து உன் மனதிலிருந்து எடுத்துவிடு. நீ விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏற்றுக்கொண்டு உனக்கு நீயே துரோகத்தை இழைத்து கொள்ளாதே. அமைதியாக போவதில் தவறில்லை. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே, அமைதியாக போவதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. உன்னுடைய துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. செல்வங்கள் பெருகும்.
என் செல்லப்பிள்ளை, நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும்பகுதியை இந்த முருகப்பெருமான் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் செல்லமே. கவலைப்படாமல், உன் அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது. உனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அதன் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை மட்டும் மனதில் புரிந்து கொள். நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போலவே நல்லதாகத்தான் நடக்கும். கவலைப்படாதே. நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அது ஒருபொழுதும் நடக்காது என் செல்லமே. ஏன் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஏனென்றால் இந்த உலகத்தில் சுயநலமாக உள்ளவர்கள் தான் நிறைய பேர் உன்னை சுற்றியே இருக்கிறார்கள். அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே. உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் அவர்கள்தான். அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் இலகுவாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும், சமாளித்து கொள்ள முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் கூறுகிறேன். என் செல்ல பிள்ளையே, நிதானமாக யோசித்து அறிந்து செயல்படும். எந்த ஒரு காரியத்திலும் செய்வதற்கு முன் நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே நிச்சயமாக உன்னை தேடி வரும். வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் என்றும் உன் அருகிலேயே உன்னை சுற்றியேதான் இருப்பேன். பதட்டமாக இருக்காதே. எல்லாம் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்று கதி கலங்கி நிற்கிறாய். நமக்கு இனி நல்லது நடக்கப் போவதில்லை, இனி முருகன் விட்ட வழி என்று சோர்ந்து போய் உள்ளாய். வேண்டாம் என் செல்லமே. ஏன் உன்னுள் நான் இருப்பதை மறந்து விட்டாயா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் இந்த முருகப்பெருமான் இருப்பதை மறந்து விடாதே. உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன். இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் முடிவு என்பது என் கையில் தானே இருக்கிறது. இதோ அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் அளிப்பேன். என் பிள்ளையின் கோரிக்கைகள் எல்லாம் நியாயமாகத்தான் இருக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லா முடிவுகளும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இதோ உரிய நேரத்தில் அதை நான் முடித்து தருகிறேன். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. நிச்சயமாக இந்த நாளை சனி பிரதோஷத்தில் திடீர் திருப்பங்கள் கிடைக்கும். இதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகனின் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.